ஸ்டீலு கிச்சனில் முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரைலாம் சாம்பார் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு நான் ஒரு 2 கைப்பிடி முருங்கைக்கீரை தான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப போடக்கூடாது. வாங்க நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சாம்பார் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வெங்காயம் பூண்டியும் போட்டு ஒரு வதக்கிடுறேன். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. ஒரே ஒரு தக்காளி போடுறேன். நான் மீடியம் சைஸு தக்காளி தான் போட்டிருக்கேன். இது ஒரு நல்லா வதக்கிடுவோம். இதோட நம்ம சக்தி சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் வச்ச மிளகா பொடி 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதிலே போட்டு வதக்கிடுவோம். அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. மசாலா கருவக்கூடாது. ஒரு வதக்கினோன்னா நம்ம கீரையை சேர்த்துருவோம். கீரையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். கீரை வதங்குற முடிய அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் வதங்கட்டும். கீரை கொஞ்சம் நல்லா அரை வேக்காடாக வதங்கியிருக்கு. இதில் நான் தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி தான் நான் ஊற்றுறேன். இங்கே பாருங்கள். இது நல்லா வேகட்டும். இந்த தண்ணியிலேயே கீரை பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது. சாம்பார் சப்புன்னு இருக்கும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். வேகட்டும் கீரை. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு கீரை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 75 கிராம் துவரம் பருப்பு நான் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். பெருங்காயத்தை போட்டு இது ஊற்றி விட்ருவோம். இந்த பாருங்கள். ரொம்ப குழையக்கூடாது. கொஞ்சம் இதெல்லாம் தான் இருக்கணும். ஒரு கிண்டி விட்டுறலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ வேகட்டுது. மூடி வச்சிடுறேன். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கீரை சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் ஊற்றிடுறேன். விருப்பம் உள்ளவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். இல்லாட்டினா தேங்காய் அரைச்சி தேவையில்லை. இப்படியே நம்ம வச்சுக்கலாம். சாம்பார் நல்லா தான் இருக்கும். நான் தேங்காய் ஊற்றாமல் தான் வைக்கிறேன். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். பாருங்க கல்லுப்பு போடுறேன். தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு கிண்டி விட்டுறேன். இப்போ புளி தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் கொதிச்சு குழம்பு கட்டியாக வரும். அந்த பாருங்க சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கீரை குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பாருங்க அவ்வளோதான். உப்பு மட்டும் கொதித்து செக் பண்ணிக்கிடுவோம். நல்லா கொதி வரட்டும். மூடி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிடுவோம். உப்பு கரெக்டாக இருக்குது. போதும். இன்னும் ஒரு கொதி மட்டும் வரட்டும். நல்லா புளி பச்சை வாடை போகட்டும். இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும். பார்த்துடலாம். நல்லா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொதிச்சு இப்போ நம்ம அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இறக்கி வச்சுருவோம். தாளிப்பை பார்க்கலாம். அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். பாருங்க ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு சேர்க்குறேன். நான் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிருச்சு. 2 சீரகம் சும்மா 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாக. இப்போ நான் வெங்காயம் 4 வெங்காயம் நீள சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். நீள சைஸில் அதுவும் பொரியட்டும். இதுக்கு கீரை குழம்புக்கு கருவேப்பிலை சேர்க்கக்கூடாது. கருவேப்பிலை சேர்த்தா குழம்போட வாசம் கருவேப்பிலை சேர்ந்த உடனே மாறிடும். அதனால் கீரை குழம்புக்கு மட்டும் எந்த கீரை குழம்புக்குமே கருவேப்பிலை சேர்க்காதீங்க. அந்த கீரையோட வாசமே நமக்கு கிடைக்காது. நல்லா கோல்டன் கலராக ஆயிடுச்சு. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் பொடி போடுறேன். பொரியட்டும். இதுலையே இப்போ சாம்பாரில் தாளிப்பை சேர்க்குறேன். பாருங்கள் ஷீலு கிச்சனில் முருங்கைக்கீரை சாம்பார் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.